வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 7-Eleven வந்தேன். 7-Elevenல என்ன வாங்க போறோம்னா, ஜூஸ் வாங்க போறோம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு என்ன ஜூஸ் குடிக்க போறோம், வேற ஒன்றும் இல்லை, பெப்சி தான். பெப்சி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒன்றும் இல்லை, நான் வந்து சிங்கப்பூர்ல நிறைய ஷாப்ல நான் வந்து ஜூஸ் வாங்கியிருக்கேன், நிறைய கிளாசரி ஐட்டம், நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் நோட் பண்ணேன். ஏன்னா முன்னாடிலாம் வாங்கும்போது ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கியிருக்க மாட்டேன், ஒரு 2-3 ஐட்டம் வாங்கினால சேர்த்து வாங்கினால ஒன்றும் தெரியல. இன்னைக்கு ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கினேன். ஏன்னா ஒரே ஒரு பெப்சி தான் வாங்கினேன். இது வந்து நார்மலாக என் ரூமுக்கு கீழே வாங்கினோம்னா $1.20 இல்லை ஒரு சில இடத்துல $1 தான் வரும். இங்கே வந்து $2 சொல்கிறாங்க. எனக்கு மனசே கேட்கல, என்னடா $2 சொல்கிறீங்க ஒரு பெப்சியை. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் 7-Eleven வந்திருக்கேன், வாங்கியிருக்கேன். ஆனால் பெப்சி இந்த மாதிரி ஐட்டம் வாங்கினது, சாக்லேட்டு இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். எங்கள் அக்கா பொண்ணை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போனால் எப்போயாச்சும் வாங்குவேன். ஐ திங்க் 2 டைம் தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வாங்கினதே இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு தான் நோட் பண்ணுறேன், $1 கூட வைக்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக எல்லா ஐட்டமும் இங்கே கூட தான் இருக்கும். ஆனால் நான் நார்மலாக இன்னைக்கு தான் வந்து ஃபுல்லாக பார்த்தேன், என்னடா இப்படி கூட இருக்குன்னு. இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணுறேன்.